ஸோ ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடி படமாக இயக்கப்பட்ட எனலோ ஹோம்ஸ் 3 திரைப்படத்தை இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய பார்ட் 1 பார்ட் 2ஓட கண்டினியூட்டா இந்த கதைகளை தொடருது. இதுல கதையில வர நம்ம படத்தோட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிடெக்டிவா இப்படி இவங்க கஷ்டப்பட்டு ஆயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு பிடிச்ச ஒரு அழகான பையனை மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் திடீர்னு இவங்களுடைய அண்ணனை யாரோ கடத்துறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே யார் இவங்களுடைய அண்ணனை கடத்தினாங்க, கடைசியா இவங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தென் அந்த 90s டைம் பீரியடுக்கு ஏற்றமான சினிமோகிராஃபி செட் ஒர்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் ஆக்டிவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்ச ஒரு கேரக்டருமே ஒரு சூப்பரான ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்க. மெயினா நம்ம ஹீரோடைய ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல தரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துல அங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், தென் இவங்க இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்றது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அந்த இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹிட் அண்ட் மிஸ்ஸா தான் தெரியுது. கடைசியா படத்துல வரக்கூடிய ரொமான்டிக் அதுக்கப்புறம் எமோஷன் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிடுச்சு. ஓவரால் எந்த ஒரு புதுசான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னியான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வேணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்து போவாங்க.